எத்தனை பிரதோஷ வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா? நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடும் புனித நேரத்தின் மகிமை. சிவபெருமான அருளை பெற பல வழிகள் உள்ளன. ஆனால் பிரதோஷ வேளையில் சிவபெருமானையும் நந்திகேஸ்வரரையும் பக்தியுடன் வழிபடுவது அளவிட முடியாத புண்ணியத்தை அளிக்கும் என்று சைவ மரபுகள் போற்றுகின்றன. பிரதோஷம், இந்த ஒரு வார்த்தை சிவபக்தர்களின் மனதில் அளவற்ற பக்தியையும் அமைதியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு மாதமும் 2 முறை வரும் இந்த புனித வேளை சிவபெருமானின் அருளை பெற மிகவும் உகந்த காலமாக கருதப்படுகிறது. பிரதோஷ நேரத்தில் சிவாலயங்களில் நடைபெறும் அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை, நந்தி வழிபாடு ஆகியவற்றை தரிசிப்பது மிகுந்த புண்ணியத்தை அளிக்கும் என்று சைவ மரபில் நம்பப்படுகிறது. இந்த வழிபாடு மன அமைதியையும் இறை நம்பிக்கையையும் வளர்க்கும் ஒரு சிறந்த ஆன்மீக வழக்கமாகும். பிரதோஷம் என்றால் என்ன? பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு முன் வரும் திரியோதசி திதியின் மாலை நேரமே பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வேளை சூரியன் மறையும் சந்தியா நேரத்துடன் இணைவதால் மிகவும் புனிதமான காலமாக போற்றப்படுகிறது. பொதுவாக சூரிய அஸ்தமனத்தை ஒட்டிய மாலை நேரமே பிரதோஷ காலமாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் சிவனை மனமுருகி தியானிப்பதும் ஓம் நம சிவாய என்று ஜபிப்பதும் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. நந்திகேஸ்வரரின் மகிமை. சைவ சமய மரபின்படி பிரதோஷ வேளையில் நந்திகேஸ்வரரின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிவதாக பக்தி ஐதீகம் கூறுகிறது. அதனால்தான் பிரதோஷ நேரத்தில் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெறுகிறது. பல பக்தர்கள் நந்தியின் காதில் தங்கள் வேண்டுதல்களை பக்தியுடன் தெரிவிக்கும் வழக்கமும் இன்றளவும் உள்ளது. எத்தனை பிரதோஷ வழிபாடு செய்தால் என்ன பலன்? சைவ பக்தி மரபில் பரவலாக கூறப்படும் ஆன்மீக நம்பிக்கைகளின்படி தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வதால் பின்வரும் பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பிரதோஷ வழிபாடு. 3 பிரதோஷங்களை தொடர்ந்து தரிசித்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. 5 பிரதோஷ வழிபாடு. 5 பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படவும் நோய்கள் நீங்கவும் இறை அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. 7 பிரதோஷ வழிபாடு. 7 பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் திருமண தடைகள் நீங்கி நல்ல திருமண யோகம் அமையும் என்று நம்பப்படுகிறது. 11 பிரதோஷ வழிபாடு. 11 பிரதோஷங்களை தொடர்ந்து தரிசிப்பவர்களுக்கு மன வலிமை, உடல் வலிமை மற்றும் புதிய உற்சாகம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. 13 பிரதோஷ வழிபாடு. 13 பிரதோஷங்களை தொடர்ந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள், தடைகள் நீங்கி நிறைவேறும் என பக்தர்கள் நம்புகின்றனர். 21 பிரதோஷ வழிபாடு. 21 பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் புத்திர பாக்கியம் கிடைக்க இறையருள் வேண்டப்படுகின்றது. 33 பிரதோஷ வழிபாடு. 33 பிரதோஷங்களை தொடர்ந்து தரிசித்தால் சிவாலய கும்பாபிஷேகத்தில் பங்கேற்ற புண்ணியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. 77 பிரதோஷ வழிபாடு. 77 பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் ஒரு ருத்ர யாகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. 108 பிரதோஷ வழிபாடு. 108 பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் தேவேந்திர பூஜை செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. 121 பிரதோஷ வழிபாடு. 121 பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து பக்தியுடன் மேற்கொண்டால் மறுபிறவியிலிருந்து விடுதலை கிடைக்க இறையருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. 1008 பிரதோஷ வழிபாடு. 1008 பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் அசுவமேத யாகம் செய்ததற்கு இணையான புண்ணியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. நந்திகேஸ்வரருக்கு எந்த அபிஷேகம் செய்தால் என்ன பலன்? பால். உடல் ஆரோக்கியம் மற்றும் நோய் நிவாரணம் வேண்டி பிரார்த்திக்கப்படுகிறது. தயிர். குடும்ப வளமும் செழிப்பும் பெருக வேண்டி பிரார்த்திக்கப்படுகிறது. தேன். இனிமையான பேச்சுத்திறனும் நல்ல குரல் வளமும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கப்படுகிறது. பழச்சாறு. விவசாய வளம், தொழில் வளர்ச்சி மற்றும் செழிப்பு வேண்டப்படுகிறது. பஞ்சாமிர்தம்.
செல்வ வளம், குடும்ப முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சி பெருக வேண்டப்படுகிறது. நெய், ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் முக்தி நிலை கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கப்படுகிறது. இளநீர், நல்ல சந்தான பாக்கியம் மற்றும் குடும்ப நலன் வேண்டப்படுகிறது. சர்க்கரை, பகை நீங்கி இனிய உறவுகள் நிலைக்க வேண்டப்படுகிறது. எண்ணெய், சுகமான அமைதியான வாழ்க்கை அமைய வேண்டப்படுகிறது. சந்தனம், மன அமைதி, தெய்வீக சக்தி மற்றும் மன குளிர்ச்சி கிடைக்க வேண்டப்படுகிறது. மலர்கள், பக்தி, மன தூய்மை மற்றும் இறையருள் பெருகும் அடையாளமாக சமர்ப்பிக்கப்படுகின்றன. பிரதோஷ வழிபாட்டின் உண்மையான நோக்கம். பிரதோஷ வழிபாடு என்பது பலன் பெறுவதற்காக மட்டுமல்ல, அந்த நேரத்தில் மனதை அமைதிப்படுத்தி கோபத்தை விட்டு பகையை மறந்து ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை மனமுருகி ஜபித்து சிவபெருமானை தியானிப்பதே அதன் உயர்ந்த நோக்கமாகும். உண்மையான பக்தியுடன் செய்யப்படும் ஒரு சிறிய வழிபாடே 1000 சடங்குகளை விட உயர்ந்ததாகும். வாழ்க்கை பாடம். பிரதோஷ வழிபாடு நமக்கு சொல்லித் தருவது, வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கை இழக்காமல் பக்தியுடனும் நல்ல மனதுடனும் வாழ்ந்தால் மன அமைதியும் இறையருளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதே. இறைவன் கேட்பது பொருளல்ல, உண்மையான பக்தியைத்தான். ஓம் நம சிவாய.